Hello students, welcome back. Economics easy to win, class 10. So last வீடியோவில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 4 கவர்மெண்ட் அண்ட் டேக்ஸஸ் அந்த சாப்டரில் ஒன் ஆஃப் த டாபிக்ஸ் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இன்டைரக்ட் டேக்ஸோடைய கான்செப்டை நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இன் திஸ் வீடியோ we have to move new topics. Let us see one by one. How are taxes levied? How are taxes levied? அதாவது வரி எவ்வாறு விதிக்கப்படுகிறது. ஸோ taxes இருக்கு இல்லையா. ஸோ எவ்வாறு how are taxes levied? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். பர்டிகுலர்லி இந்த முறை டேக்ஸ் விதிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனுடைய முறை வந்து ஒரு 3 டைப்ஸில் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ். ஸோ ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்றது என்ன? ப்ரொக்ரெசிவ் அதாவது ப்ரொக்ரெசிவ் அப்படின்றது வளர் விகித ஸோ வளர் விகித வரி விதிப்பு முறை தமிழில் சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ். ஸோ என்ன சார் அப்படின்றத நம்ம மீனிங் பார்த்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ வாங்க ஃபஸ்ட்டு மீனிங் பார்க்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த கொஷின் 2 மார்க்கில் வாட் யூ மீன் பை ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் எழுத வேண்டியது என்ன அப்படின்றதான் பார்க்கலாம். ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் ரேட் இஸ் ஒன் இன் விச் த ரேட் ஆஃப் டாக்ஸேஷன் இன்க்ரீசஸ் மல்டிப்ளர் as the tax base increases. அதாவது மல்டிபிகண்ட். ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வளர் விகித விதிப்பு முறை பொறுத்த வரைக்கும் எது அடித்தளம் அதாவது த ரேட் ஆஃப் டாக்ஸேஷன் வரி பொறுத்த வரைக்கும் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இன்க்ரீசஸ். தட் மீன்ஸ் அடிப்படை தளம் அதிகரிக்கும் போது ஸோ அதாவது மல்டிப்ளேயர் சொல்லுவாங்க. ஸோ அது அதோடைய வரி விகிதமும் என்னது டேக்ஸ் பேஸ் இன்க்ரீசஸ் அதுவும் அதிகரிக்கிறது. அதாவது மல்டிபிகண்ட் அப்படின்றது என்னென்னா தட் மீன்ஸ் டேக்ஸ் பேஸ் வரி விகிதமும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து என்ன இது இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த டாபிக் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இன்னும் வந்து ப்ரொக்ரெசிவ் டேக்ஸை சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கலாம். In the case of a progressive tax, when income increases, the tax rate also increases. ஸோ சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எது இன்க்ரீஸ் ஆகுது? டேக்ஸ் ரேட் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ டேக்ஸ் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது வருமானம் அதிகரிக்கும் போது அதனுடைய அதாவது பார்த்திங்கன்னா அதனுடைய வரி கட்டுறோம் இல்லையா. ஸோ இன்கம் டேக்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இன்கம் டேக்ஸ்னா அப்படின்ட்டு. ஸோ இன்கம் அதிகரிக்கும் போது வரியும் என்ன ஆகுது? அது வரியோடைய விகிதமும் அதிகரிக்குது அப்படின்றது தான் என்னது ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ். ஸோ கான்செப்ட் சிம்பிளாக நம்ம தெரிஞ்சிடும். இன்கம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா டேக்ஸ் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த கான்செப்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸில் நீங்கள் பார்க்கலாம். இதில் கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பார்க்கலாம். ஸோ டேக்ஸ் பேஸ் பார்க்குன்னா ஒரு குறிப்பிட்ட மணி அதாவது அமௌண்ட் பார்க்கலாம். 10,000. ஸோ வரி செலுத்துகிறோம் இல்லையா. அதோட அடிப்படை அதாவது பேஸ் 10,000 rupees இருக்கும்போது டேக்ஸ் ரேட்டு வரி விகிதம் எவ்வளோ இருக்கு? 10%. ஸோ அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் எவ்வளோ செலுத்த வேண்டியது இருக்குது? வரி அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1000 அதாவது 1,000. ஓகேவா? அது டேக்ஸ் பேஸ் ₹20,000 இருக்கும்போது டேக்ஸ் ரேட்டு வரி விகிதம் பார்த்தீங்கன்னா 15%. ஸோ அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் எவ்வளோ ஆகுது? ₹3,000. இங்கே பார்க்கலாம் 10 to என்ன ஆகுது? 20,000. 10 to 20,000. அப்போ டேக்ஸ் பேஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 10,000 கட்டிருக்காரு. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 10,000 + 10,000 டோட்டலாக 20,000. அப்போ டேக்ஸ் ரேட்டும் என்ன ஆகுது? 10% to 15%. புரியுதா கான்செப்ட்? 10 to 15%. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் 5%. அப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் என்ன ஆகிருக்கு?
1000ஸ்லேருந்து ருபீஸ் 3000 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதோடைய டிஃப்ரென்ஸ் இல்லை 2000 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் ஓகேவா. அடுத்து தேர்டு ரோவில் பார்க்கலாம். ருபீஸ் 30,000 டேக்ஸ் பேஸாக இருக்கும்போது டேக்ஸ் ரேட் எவ்வளோ இருக்குன்னா 25%. அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் எவ்வளோ இருக்குன்னா ருபீஸ் 7,500. ஸோ இதுலேருந்து நமக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது டேக்ஸ் பேஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதனுடைய டேக்ஸ் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. இதில் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸில், அதாவது ப்ரோக்ரெசிவ் டேக்ஸஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டேக்ஸ் ரேட்டும் என்ன ஆகுது, ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஹவ் ஆர் டேக்ஸஸ் லிமிட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்துருக்கோம், ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ். ஸோ கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ்க்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹவ் ஆர் டேக்ஸஸ் லிமிட்டில் செகண்ட் பாயிண்ட் பார்க்குறோம், ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸஸ். ஸோ ப்ரொபோர்ஷனேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விகித வரி, பர்சன்டேஜ்னு சொல்லலாம். ப்ரொபோர்ஷனேட்னு ஆர் பர்சன்டேஜ் கூட சொல்லலாம். ஸோ ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸஸ். ஸோ மீனிங் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. டேக்ஸ் levied on goods and services in a fixed portion is known as proportionate taxes. ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு போர்ஷன் ஒரு நிலையான அளவில் உள்ள ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஒரு நிலையான அளவில் உள்ள ஓகேவா. ஸோ என்னது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு விதிக்கப்படும் ஒரு வரியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸஸ். ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸஸ்னால் என்ன சொல்லியிருந்தோம், தட் மீன்ஸ் விகித வரி, பர்சன்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம், பர்சன்டேஜ் டேக்ஸஸ் கூட சொல்லலாம். ஸோ ப்ரொபோர்ஷனேட், ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு ஆல் டேக்ஸ் பேயர் கான்ட்ரிபியூட் த சேம் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் தேர் இன்கம்ஸ். ஆல் டேக்ஸ் பேயர்ஸ் கான்ட்ரிபியூட் த சேம் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் தேர் இன்கம்ஸ். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா அனைத்து வரி செலுத்துவோர் இருக்காங்க இல்லையா, ஆல் த டேக்ஸ் பேயர் எல்லாமே தங்களுடைய வருமானத்திலிருந்து அதே விகிதத்தில் அளவில் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பங்களிப்பை செய்கின்றனர். ஸோ இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறோம், அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது அப்படின்றாங்க ஓகேவா. ஸோ ஆல் டேக்ஸ் பேயர்ஸ் கான்ட்ரிபியூட் த சேம் ப்ரொபோர்ஷன் ஆஃப் தேர் இன்கம்ஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும் ஓகேவா. இப்போ நீங்கள் பார்க்கலாம் டேக்ஸ் பேஸ், அதாவது வரி அடிப்படை பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருபீஸ் 10,000 அப்படி இருக்கும்போது டேக்ஸ் ரேட் எவ்வளோ இருக்கு, 10%. அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் எவ்வளோ இருக்கு, ருபீஸ் 1,000. அதே போல் டேக்ஸ் பேஸ் ருபீஸ் 20,000 இருக்கும்போதும் டேக்ஸ் ரேட் எவ்வளோ இருக்கு, 10%. அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் எவ்வளோ, ருபீஸ் 2,000. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவில் பார்க்கலாம். ருபீஸ் 30,000 இருக்கும்போது டேக்ஸ் ரேட் எவ்வளோ இருக்குது, 10%. அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் எவ்வளோ இருக்குது, ருபீஸ் 3,000. இதில் நீங்கள் பார்க்கலாம் டேக்ஸ் ரேட்டு எப்படி காணப்படுது, எஸ் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா வரி விகிதம் அதே அளவில் இருக்குது இல்லையா, நிலையான அளவில் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதுதான். ஸோ ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸ் வந்து எப்படி இருக்குது, பர்சன்டேஜ் அப்படின்றது ஈக்குவலாக இருக்குது இல்லையா. அதுக்கு ஏற்றவாறு என்ன ஆகுதுன்னா இன்கம் மாறுபட்டாலும் டேக்ஸ் அமௌண்ட் ஆஃப் வரி செலுத்துவதும் என்ன இது சேஞ்சஸ் இருக்குது இல்லையா. அப்போ டேக்ஸ் ரேட் மட்டும் என்ன ஒரு நிலையான ஒரு அளவில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுதான். ஸோ செகண்ட் ஹவ் ஆர் டேக்ஸ் லிவிடில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்ம பார்த்தது ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸஸ். தி ஸ்டூடெண்ட்ஸ் கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். டேக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஹையர் செகண்டரிக்கெலாம் உங்களுக்கு போனாலும் சரி, காலேஜ் லெவல் போனாலும் இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா. அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கூட இந்த கொஷின் ஜென்ரலாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு ஹவ் ஆர் டேக்ஸஸ் லெவிடில் ஒரு தேர்ட் பாயிண்ட், தேர்ட் டேக்ஸஸ் பார்க்க போகிறோம். ஸோ என்ன மீனிங் பார்க்கலாம். இதில் வந்து ரெக்ரெசிவ் டேக்ஸஸ். ஸோ ரெக்ரெசிவ் டேக்ஸஸ்னால் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இது வந்து ரெக்ரெசிவ், தட் மீன்ஸ் தேய்வு விகித. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் என்னது, ஃபஸ்ட்டு ப்ரோக்ரெசிவ் பார்க்கும்போது அது வளர் விகிதம், அதாவது இன்க்ரீஸ் லெவலில் கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா. செகண்டாக பார்த்தது வந்து ப்ரொபோர்ஷனேட், ஒரே அளவில் இருக்கிறது பார்த்தோம். ஆனால் அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறோம் ரெக்ரெசிவ். ப்ரோக்ரெசிவ்க்கு ஆப்போசிட் என்னது, ரெக்ரெசிவ் டேக்ஸ்.
அதாவது தேயுது, இது ஃபால்ஸ்னு அர்த்தம், அதாவது டிக்ரீசஸ். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ரெக்ரெசிவ் டேக்ஸஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம் மீனிங்கை. இட் இம்ப்ளைஸ் தட் ஹையர் த ரேட் ஆஃப் டேக்ஸ் லோயர் த இன்கம் குரூப்ஸ் தென் இன் கேஸ் ஆஃப் ஹையர் இன்கம் குரூப்ஸ். இதில் நம்ம என்ன செய்யலாம், என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதிக வருமானம் பெறுறாங்க இல்லையா. ஸோ அதிக வருமானம், இன்கம் வந்து அதிகமாக ஈட்டுபவர்கள், அதாவது அதிகம் சம்பாதிக்கிறவங்களை விட குறைந்த வருமானம் ஈட்டுபவர்கள் இருக்காங்க இல்லையா, குறைந்த அளவில் சேலரி வாங்குவாங்க, வருமானத்தை ஈட்டுபவர்கள். ஸோ அப்போ அதிக வரி விகித விதிப்பதை குறைக்குது. அது இப்போ இந்த டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் மீன்ஸ் higher the rate of tax, lower the income groups than in the case of higher income groups. இப்போ அதிக வருமானம் ஈட்டுபவர்களை விட குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களோட அவங்களுடைய வரியும் எப்படி இருக்கு, அதிகமாக இருக்குது. ஸோ அதிக வரி விகித விதிப்பதை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இட் இஸ் வெரி ஆப்போசிட் ஆஃப் ப்ரோக்ரெசிவ் டேக்ஸேஷன். ஏற்கனவே சொன்னது, ப்ரோக்ரெசிவ்க்கு ஆப்போசிட் என்னது, ரெக்ரெசிவ் டேக்ஸஸ். இது வளர் விகித வரிக்கு, அதாவது ப்ரோக்ரெசிவ் டேக்ஸுக்கு ஆப்போசிட் அப்படின்றாங்க. சரி வாங்க, இது இன்னும் சிம்பிளாக நம்ம அந்த கம்பாரிசன்ஸ் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் த கொஷின்ஸ் கேட்கலாம், கம்பாரிசன் பிட்வீன் அந்த கொஷின்ஸ் கேட்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ்னால் இன்கம் இன்க்ரீசஸ், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்க்கலாம். ரெக்ரெசிவ் டேக்ஸ் வந்து இன்கம் சேஞ்ச். அதே போல் ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஆனால் ரெக்ரெசிவ் டேக்ஸில் என்னது, சேம் டேக்ஸ் ஆல்வேஸ். ப்ரோக்ரெசிவ் டேக்ஸோடைய எக்ஸாம்பிள்ஸ் இன்கம் டேக்ஸ், ரெக்ரெசிவ் டேக்ஸோட எக்ஸாம்பிள் சேல்ஸ் டேக்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு காலமும் தேர்ட் காலமும் பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு சென்டர் காலம்ஸில் பார்க்கலாம். தட் மீன்ஸ் ப்ரொபோஷனேட் டேக்ஸ் ஆர் ப்ரொபோஷனல் டேக்ஸ், இன்கம் இன்க்ரீஸு. அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் டிக்ரீஸ், எக்ஸாம்பிள் கார்ப்பரேட் டேக்ஸ். கார்ப்பரேட் டேக்ஸ் என்பது என்னென்னு ஏற்கனவே உங்களுக்கு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கம்பேரிசன்ஸில் டேக்ஸ் அளவு எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது, ஹவு the taxes are levied அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகேவா. ஸோ ரெக்ரெசிவில் பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே அளவில் இருக்கும். அது பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப எப்படி சொல்லலாம், லோயர் இன்கம் குரூப்ஸ் இருந்தாலும் சரி, வரி வந்து ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா. ஸோ அதுதான் ரெக்ரெசிவ் டேக்ஸஸ். ஸோ கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், this is the important topics, how are taxes levied. Okay, I hope you understand in this video. So dear students, questions எப்படின்னு கேட்கலாம். You have to go through that videos and observe the points. If any doubt, you have to ask or call. Thank you students.